வணக்கம் நண்பர்களே, நாமப்பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆரோக்கியமான கீட்டோ மற்றும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும் வகையிலும் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். பொதுவாவே டயட் அப்படின்னாலே நாம என்ன நினைப்போம்? கம்மியா சாப்பிடணும், பட்னி கிடக்கணும், பசியில செம கோபம் வரும், கரெக்டா? ஆனா நாம இங்க பார்க்க போற விஷயம் அது கிடையாதுங்க. உங்களை பட்னி போடுற ஐடியாவே இல்ல. பல்லாயிரம் வருஷமா மனுஷங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ திரும்பவும் கையில எடுக்க போறோம். அந்த ரெண்டு அற்புதமான விஷயங்கள் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மற்றும் ஆரோக்கியமான கீட்டோ. முதல்ல இந்த ஃபாஸ்டிங் அப்புறம் கீட்டோ அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம். டாக்டர் எரிக் பர்க் சொல்ற அந்த ஆரோக்கியமான கீட்டோவோட சீக்ரெட் என்ன தெரியுமா? கீட்டோசிஸ். இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நம்ம உடம்பு பொதுவா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரைய, அதாவது குளுக்கோஸை தான் எனர்ஜியா மாத்தி யூஸ் பண்ணும். ஆனா உடம்புல அந்த சர்க்கரையெல்லாம் தீந்து போயிட்டா வேற வழியே இல்லாம உடம்பு தன்னிடம் ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்க கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். அப்படி கொழுப்பை உடைக்கும் போது கிடைக்கிற அந்த எனர்ஜிக்கு பேரு தான் கீட்டோன்கள். இந்த கீட்டோன்கள் சர்க்கரையை விட பல மடங்கு சுத்தமான ஒரு சூப்பர் ஃபியூவல். நம்ம மூளைக்கும் சரி உடம்புக்கும் சரி செம்ம எனர்ஜி கொடுக்கும். இந்த நிலையை தான் நம்ம கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ ஹார்வர்ட் மருத்துவப் பள்ளி விளக்குற அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? இது ஏதோ சுத்தமா சாப்பிடாம இருக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்ம சாப்பிடுற நேரத்தை ஒரு முறைக்கு கொண்டு வரது. அதாவது அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத நிறுத்திட்டு சாப்பிட்ற இடைவெளிய கொஞ்சம் அதிகமாக்குறது. ஏன் இப்படி பண்ணணும்? நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு தடவையும் உடம்புல இன்சுலின் ஹார்மோன் சுரக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது இந்த இன்சுலின் அளவை நேச்சுரலாவே குறைச்சு நம்ம உடம்போட இயற்கையான சுழற்சிக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வைக்கலாம். சரி, இப்படி பண்றதால நம்ம உடம்புக்குள்ள உண்மையிலே என்னதான் நடக்குது? இப்போ உங்க உடம்புல இன்சுலின் அதிகமா இருந்தா என்னாகும் தெரியுமா? அது உங்களை எப்பவுமே சர்க்கரையை இருக்கும் நிலையிலேயே வச்சிருக்கும். இதனால கொழுப்பு கரையவே கரையாது, மேல மேல பசி எடுக்கும். நீங்க சாப்பிடுற மாவுச்சத்தெல்லாம் கொழுப்பா மாறி உடம்புலயே தங்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஃபாஸ்டிங் பண்ணி இன்சுலினை குறைக்கும்போது மேஜிக் நடக்கும். ஆமாங்க, உங்க உடம்பு கொழுப்பை இருக்கும் நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பசியே எடுக்காது, டயர்டாவும் இருக்காது. ஆனா நாள் முழுக்க ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்க உடம்புல இன்சுலின் அதிகமா இருக்கான்னு கண்டுபிடிக்க டாக்டர் பர்க் ஒரு சூப்பர் டெஸ்ட் சொல்றாரு. சும்மா எழுந்து நின்னு உங்க வயித்தை குனிஞ்சு பாருங்க. தொப்ப வெளியே தெரிஞ்சாலே இன்சுலின் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதும் பயங்கர டயர்டா ஃபீல் பண்றது, எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம போறது, எப்பவுமே ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல தோன்றது, இது எல்லாமே அதோட அறிகுறிகள் தான். ஆனா இங்க ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது குரோத் ஹார்மோன் அதிகமா சுரந்து உங்களோட தசையிழப்பை தடுத்து உடம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாக்கும். இந்த விஷயத்துல 12 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்வர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாம சாப்பிடாம இருந்து சரியா 12 மணி நேரம் தாண்டதுக்கு அப்புறம் தான் உடம்பு முழுசான கீட்டோசிஸ் நிலைக்கு போய் கொழுப்பை எரிக்கவே தொடங்குமா. யோசிச்சு பாருங்க, நாம ராத்திரி தூங்குறது கூட ஒரு நேச்சுரலான ஃபாஸ்டிங் முறை தான். ஆனா நடுராத்திரியில முழிச்சு ஒரு பிஸ்கெட்டோ இல்ல சின்னதா ஏதாவது ஸ்நாக்ஸோ சாப்பிட்டா கூட அந்த கொழுப்பை எரிக்கிற சூப்பரான ப்ராசஸ் அப்படியே கட் ஆயிடும். சோ நள்ளிரவு ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது எப்படி சரியா ஃபாலோ பண்றது? வாங்க பார்க்கலாம். இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் 16-8 முறை. அதாவது ஒரு நாளோட 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் நாம எதுவுமே சாப்பிடக்கூடாது. தேவைப்பட்டா தண்ணி குடிக்கலாம், இல்ல சக்கரை போடாத காஃபி, டீ குடிக்கலாம். மீதி இருக்கிற 8 மணி நேரத்துக்குள்ள நம்ம மீல்ஸை முடிச்சுக்கணும். உதாரணத்துக்கு காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில 9 மணி வரைக்கும் வயிறு காலியா இருக்கணும். இதை ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி. இல்ல எனக்கு டெய்லி டைம் பார்த்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஹார்வர்ட் அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கறாங்க. அதுதான் 5:2 முறை. இந்த முறையில வாரத்துல 5 நாள் நீங்க எப்பவும் போல உங்க ரெகுலர் ஹெல்தி டயட்டை சாப்பிடலாம். ஆனா மீதி இருக்கிற 2 நாள், அந்த 2 நாளும் அடுத்தடுத்து வரக்கூடாது. அந்த 2 நாள் மட்டும் சாப்பாட்டை ரொம்ப குறைச்சு வெறும் 400லேருந்து 600 கலோரிகள் மட்டும் எடுத்துக்கணும். தினமும் டைம் பார்க்க முடியாதவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். எப்ப சாப்பிடணும்னு பார்த்துட்டோம். அடுத்து எதை சாப்பிடணும்? கீட்டோ டயட்னாலே வெறும் கறியும் நெய்யுமா சாப்பிடணும்னு நிறைய பேரு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் பர்க்கோட ஆரோக்கியமான கீட்டோ தட்டு எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்க தட்டுல சரிபாதி, அதாவது 50% காய்கறிகள் இல்லனா சாலட் இருக்கணும். 25% மட்டும்தான் புரதம், மீதி 25% நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கணும். இந்த கரெக்டான விகிதத்துல சாப்பிட்டாதான் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் முழுசா கிடைக்கும். நம்ம சாப்பிடுற அந்த 8 மணி நேரத்துல
கண்டதையும் உள்ள தள்ளிரலான்னு நினைச்சிடக்கூடாது. உணவோட தரம் மிக மிக முக்கியம். அந்த நேரத்துல போய் ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்ல பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ சாப்பிட்டா நீங்க கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் இருந்ததே வேஸ்டா போயிடும். முழு தானியங்கள், நட்ஸு, காய்கறிகள்னு நல்ல சத்தான உணவுகளா பார்த்து சாப்பிடணும். இப்போ இதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும்னு பாப்போம். டாக்டர் பர்க் எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. உடல் எடையை குறைக்கணும்னு ஆரோக்கியமா மாறாதீங்க, முதல்ல ஆரோக்கியமா மாறுங்க, உங்க உடல் எடை தானாவே குறையும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம இந்த முறையால உடம்புல இருக்கிற தேவையில்லாத வீக்கம் குறையும், மூளை செம்ம ஷார்ப்பா வேலை செய்யும், எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மூட்ல இருப்பீங்க. முக்கியமா இதய நோய் வரதுக்கான ரிஸ்க் ரொம்பவே குறையும். எவ்ளோ நல்ல விஷயங்கள் பாருங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான பிரேக் போட்டு கவனிங்க. ஹார்வர்ட் மருத்துவ நிபுணர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுக்கறாங்க. நீங்க சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிடுறவரா இருந்தா, இல்ல பிபி, ஹார்ட் பிரச்சனைக்கு ரெகுலரா மாத்திரை எடுக்கிறவரா இருந்தா, கண்டிப்பா உங்க டாக்டரை கேட்காம இந்த டயட்டை ஆரம்பிக்க கூடாது. ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும்போது உடம்புல சோடியம், பொட்டாசியம் மாதிரி தாது உப்புகளோட பேலன்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டரோட அட்வைஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இத ஆரம்பிச்ச உடனே ஒரே வாரத்துல 5 கிலோ குறையணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஹார்வர்ட் ஹெல்த் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, மெதுவான மற்றும் சீரான எடை குறைப்பே நீண்ட காலத்திற்கு வெற்றிகரமானதும் நிலைத்திருக்கக்கூடியதுமாகும் அப்படின்னு. இந்த முறையில வாரத்துக்கு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் எடை குறையிறது தான் ரொம்ப ஹெல்தியான, சேஃபான வழி. இது ஏதோ ஒரு வார டயட் இல்ல, இது ஒரு நிரந்தரமான லைஃப் ஸ்டைல் மாற்றம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, வெறும் சாப்பாட்டை குறைச்சுக்கிட்டு வருத்தப்படுறதை விட நீங்க சாப்பிடுற நேரத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு உங்க உடம்புக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க நீங்க ரெடியா? எதை சாப்பிடுறோம் அப்படிங்கறத விட எப்போ சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல தான் மேஜிக்கே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, தம்ஸ் அப். உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கீப் இட். இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகான். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.